நீலம் புரொடக்ஷன்ஸ் ரஞ்சித்தோடைய தயாரிப்பில் வெளியாகிருக்கிற படம் தான் தண்டகாரண்யம். இந்த படத்துடைய இயக்குனர் அதியன் ஆதிரை. இந்த அதியன் ஆதிரை யாருப்பா அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு இதே தினேஷை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம் தான். பொதுவாகவே ரஞ்சித் படம் அப்படின்னும் போது நம்ம என்ன யோசிப்போம்னா, ரஞ்சித் படம் அப்படின்னும் போது என்னென்னா, அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கான குரலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், இல்லை எக்ஸாஜரேட் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பாருப்பா, இல்லை இது எல்லாருக்கும் சமூகத்தினருக்குமான ஒரு படமாக இருக்காதுப்பா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே தான் நம்ம போய் உட்காந்து படம் பார்ப்போம். இன்னும் பெருசாக இதை தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு சில குறியீடுகளை எங்கே இருந்தாலும் அவர் வச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த படம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரி எந்த குறியீடுகளுமே இல்லை. சரி, அது என்ன குறியீடுகள் கொடுக்கலனாலும் இது என்ன தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா. நமக்கு பிச்சாவரம் காடுகள் தெரியும், மாங்குரோவ் காடுகள்ன்றது தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலைன்றது தெரியும், கிழக்கு குன்றுகள்னு இந்த மாதிரி பல வார்த்தைகளை நம்ம பார்த்துருந்துருப்போம். தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருசாக பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது தண்டகாரண்ய காடுகள் அப்படிங்கிறது இந்தியாவின் மத்திய பகுதியாக இருக்கிற ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், இந்த மாதிரியான கல்கட்டால சில பகுதிகள், இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறது தான். அங்கே தான் நக்சல்ஸ் அதிகம், நக்சல் பாரின்னு சொல்லக்கூடியவங்க அதிகம். அதுலேயுமே குறிப்பாக இது நடக்கிற சம்பவம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பீகார், ஒரிசா அந்த சைட்லாம் போனீங்கன்னா நிறைய நக்சலைட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு அரசாங்கம் வேலை வாங்கி தரும், அவங்க அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கமே வேலை வாங்கி தரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்ததாக நம்ம நியூஸ்லாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் கடந்து எங்கேயோ நம்ம இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை அதியன் ஆதிரை எடுத்திருக்காரு. கதைப்படி கலையரசன் ஐஎஸ்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒடிசா மாநிலத்தில் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸில் கலையரசன் நிற்கிறாரு. கலையரசன் அந்த இடத்துல பாராமிலிட்ரி ஃபோர்ஸில் 3 மாதம் ட்ரைனிங், அதுக்கடுத்து கன் ஃபைட்டிங் முடிச்சுட்டு அவருக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு போலீஸ் வேலை கிடச்சிடும். அந்த போலீஸ் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் ஊரில் அவர் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார். ஏன்னா லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, 10வது கூட பாஸ் ஆகாதவே ஃபாரினில் சும்மா டெம்பரரி வேலை பார்க்குறவங்களாம் எப்படி என் பொண்ணு டீச்சருக்கு படித்த பொண்ணை கொடுக்குறது அப்படின்றதுனால அவரோட அண்ணன் தினேஷும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நீ போலீஸ் ஆகுடா, அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லி தினேஷ் கொண்டு போய் கொடுப்பாரு. தினேஷ் யாருன்னா, அந்த ஊரில் அந்த பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒருத்தவர். அது ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ நிறைய வேலை வருது, இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும்போது அவர் பண்ணுறவர், அவருக்கு பூ விற்று அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். இப்போது கலையரசன் அங்கே போகிறாரு. அங்கே போய் அவர் அந்த இடத்துல பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவர் அடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு போகும்போது தான் அவருக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் வருது. என்னன்னா, இங்கே அடுத்து ட்ரைனிங்காக வேற ஒரு ஜாப்புக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது ஒரு ஃபேக்காக இவங்க எல்லாமே நக்சல் பாரின்னு ஏற்கனவே ஒரு ஃபோட்டோவை வச்சதுனால அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இவர் ஃபேக்காக என்கவுண்டர் பண்ணி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு நக்சல் பாரிஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணுறாங்க. இதிலிருந்து கலையரசன் தப்பிக்கிறதுக்காக முற்படுறாரு. அதே சமயம் அந்த ஐஎஸ்டிஎஸ் ட்ரைனிங்கில் எல்லாருமே நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ கொடுத்ததுனால எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் அங்கே போய் நார்த்தில் நக்சலாக மாறினா அப்படின்றதுக்காக தினேஷ் குடும்பத்தையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. இதில் லோக்கல் பார்ட்டிஸ் அவர் ஏற்கனவே ஊரில் 4 பஞ்சாயத்து எழுத்து வச்சுருக்காரு இல்லையா, அந்த அளவில் உள்ளுக்குள்ள ஒன்று சேர்ந்து இது எல்லாத்தையும் பெருசாக்கி வராங்க. இதனால் இந்த மனுஷன் என்னென்னா, ஒருத்தன் சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் ஒரு பெரிய போராளியாக மாற அளவுக்கு தூண்டப்படுறாரு. உள்ளுக்க இன்னொரு பக்கம் கலையரசன் ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பட்டம் கொடுக்கறதுனால தப்பிச்சு எல்லாரையும் தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு. இது ரெண்டுமே அட் டைமில் நடக்குது பேரலா. இதில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். இந்த படத்தோட கதையை எவ்வளோ முழுசாக சொல்லிட்டேப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த கதையை சொல்றதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த படம் ஏதோ நமக்கு புரியாத ஒரு ஊரில் நடக்குதே அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தோடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம கிரிப்பாக போகும். இப்படி ஒரு கிரிப்புனஸ் நான் பார்க்கல, அந்த அளவுக்கு நல்ல கிரிப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே சறுக்கும். பட் என்ன இருந்தாலும் சறுக்குனாலும் கடைசியில் ஒரு விஷயம் சொல்லும். அதே மாதிரி இந்த படத்துடைய வசனங்களை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு காட்சியில், ஒரு காதல் காட்சியில் கலையரசனும் அவருடைய காதலியும் மாமா அந்த ஆற்றுல நீயும் நானும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியும் ஊர் எல்லா வரைக்கும் அப்படியே அந்த காற்று ஓட்டியே நடந்து போகணுமாம்மா, ஊர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லி கலையரசன் கேட்பார். ஊருக்குள்ளே வந்துட்டால் என்ன ஆகும், ஜாதி மதம் அந்தஸ்து பணக்காரன் ஏழை பெரியவன் ஆண் பெண்ணு இப்படின்னு பல விஷயம் உள்ளே வரும். இது எல்லாத்தையும் இந்த கடந்து தான் நம்ம வாழணும். இங்கே என்ன அப்படி இல்லை, தண்ணியில் நீ நான் நிர்வாணமாக நம்ம உண்டு இருக்கோம் அப்படின்னு. சரிப்பா ஊர் வந்துருச்சு போகலாம், ஊர் வந்துருச்சு போனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை எல்லாத்தையும் எடுத்து போடணும், நான் அதனால் எடுத்து போட மாட்டேன், நான் இப்படியே இருந்துடணும்.
ஒரு ஆடையில் கூட இத்தனை ஆடையை நம்ம கலட்டுறோமோ அத்தனை ஆடை அளவுக்கு கூட இந்த ஊரில் அத்தனை லேயர்ஸை வச்சு தான் நம்ம கடந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. அந்த காட்சி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய காட்சிகள். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தினேஷும் கலையரசனும் இப்படி நடிச்சிருக்காங்க அப்படி நடிச்சிருக்காங்கலாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க நல்லாவே நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட இயக்குனர் அதியன் ஆதிரை, இவருக்கு இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் இவர் ரொம்ப முக்கியமாக ஏன் சொல்லப்படணும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே சுற்றி நம்ம வந்து நம்ம ஊரில் நடக்கிற பிரச்சனையே இங்கே பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இங்கே கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, ஊர் உலகத்தில் நம்மளோட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே தெளிவுற சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து தண்டகாரண்யம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வழி நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தன் போராளி ஆகிறான், அவன் ஏன் ஆகிறான் எதுக்கு ஆகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நம்ம வந்து அவனை உடனே கெட்டவன் சொல்லி முத்திரை கொத்தி ஒதுக்கி வைக்காமல் அவனுக்குள்ளே இருக்கிற வலி என்ன வேதனை என்ன அப்படிங்கிறத இந்த படம் சித்தரித்து காமிச்சிருக்கு. அதுக்காகவாது இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். தண்டகாரண்யம் படம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், பொதுவாகவே வந்து இது இந்த குறிப்பிட்ட சாதியினர் இந்த குறிப்பிட்ட இவங்க தான் இந்த பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திருக்காங்க இல்லையா, அது பாரஞ்சித்தோட இந்த படத்தில் கிடையவே கிடையாது. எல்லாரும் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.